உங்களுக்கு அவர் மணி பர்ஸ் வேணுமா, அவர் வேணுமா? உங்களுக்கு வல்லமை வேணுமா, வல்லமை கொடுக்கிறவர் வேணுமா? உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, ஆசீர்வதிக்கிறவர் வேணுமா? சொல்லுங்க. அவரையே கேட்டால் அவருடையதெல்லாம் என்னுடையதாகும். விளங்கிடுச்சா டாபிக் உங்களுக்கு? இன்னொன்று சொல்கிறேன். எந்த ஒரு பிளெஸ்ஸிங்கும், எந்த ஒரு ஆசீர்வாதமும் வெளியில் இல்லை. அற்புதங்கள் வெளியில் கிடையாது. எல்லாம் எனக்குள்ளே தான் இருக்குது. நான் தான் ரிலீஸ் பண்ணணும். அவர் எனக்குள்ளே வந்துட்டார். வெளியில் எதுவுமே கிடையாது. கேட்டாலும் வரப்போகிறது இல்லை. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நானே ஆசீர்வாதம், என் பேரே ஆசீர்வாதம். எனக்கு ரொம்ப பிடிச்ச தெரியுமா, முடிஞ்ச இடையில டச் பண்ணுற நாளைக்கு 4 மணி போல் அவர் சொல்கிறாரு, யூ ஆர் காட்ஸ் மோஸ்ட் சில்ட்ரன் ஆஃப் மோஸ்ட் ஐ காட். நீங்கள் தேவர்கள், நீங்கள் தேவர்கள், தேவாதி தேவனுடைய உன்னதமானவனுடைய குமாரர்கள். வேற என்ன வேணும் உங்களுக்கு? சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஐ காட். ஆமென், ஆமென். அதனால வேற எதுவுமே நீங்கள் கேட்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அக்கினி எழுப்புதலை பற்ற வைக்கும். அக்கினினால் உத்தரவு அருளுகிற வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்குச்சு. வாய்க்கால் இந்த தண்ணீரை நக்கி போட்டது. புதிய ஏற்பாட்டில் 120 சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல பெந்தேகோஸ்தே நாளில் தேவ அக்கினி இறங்கியது. எப்படி இருந்து தெரியுமா? அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினர். இங்கிருந்து போகும்போது உங்கள் பேரை மாற்றி விட்டுருவோமா? மாற்றிடலாமா? சொல்லுங்க. என் பேரு அக்கினி, ஃபயரு. ஏன்னா எனக்குள் இருக்கிறவ பட்சிக்கிற அக்கினி. சத்துருவே, செய்வினையே, சூனியமே, இருட்டினாவியே, என்ன தொட்டுட்டினா பத்தி எரிய போகிறது நீ தான். நான் உன்னை தொட்டாலும் பத்தி எரிய போகிறது நீ தான். சொல்லுங்க. புத்திசாலி, இங்கிலீஷில் வந்து பிரில்லியன்ட், உலகத்தை மாற்ற நினைப்பான். இப்போ கை தட்டினோன்னே ஞானி தன்னை மாற்றுவான். அவங்க 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 அது எப்போ மாறுறது? நம்ம அம்மன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. நான் என்னை மாற்றுவேன், அது மாறும். நான் அக்கினியாய் மாறுவேன், என் குடும்பம் மாறும், என் வியாபாரம் மாறும், ஊழியங்கள் மாறும். ஹல்லேலூயா. அப்படி வீட்டுக்கு போகும்போதே நீங்கள் ஃபயராக போனீங்கன்னா பட்ட மரமெல்லாம் பற்றி எரியும். புரிஞ்சிச்சா? விளங்கிடுச்சா உங்களுக்கு? ஆமென். புத்திசாலி எல்லாத்தையும் மாற்றணும் சுற்றுவேன். ஞானி இங்கே மாறினா அங்கே மாறிடும். சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாக இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நம்ம வீட்டை சுற்றிலும் வேலி போட்டிருப்போம். அந்த காலத்துலலாம் ஒரு செடி வந்து நடுவாங்க, ஒரு வேலி போடுவாங்க. அப்புறம் அது அப்படியே மாற ஆரம்பிச்சது. முள் வேலியாச்சு, அப்புறம் கம்பி வேலியாச்சு, பிறகுனாச்சு காம்பவுண்டு சுவர், ஹாலோ பிளாக்கு, இல்லை ஃபுல் சாலிட் பிளாக்கு, இல்லை செங்கல் வச்சு மாறிச்சு. இதுதான் மனுஷன் போடுற வேலி. ஆனால் ஆண்டவர் ஒரு வேலி போடுவார் அவர் பிள்ளைகளை சுற்றி. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பேர் சொல்லிட்டா ஃபயர் ஃபென்ஸ். என்னங்க பிரதர் புதுசாக சொல்கிறீங்க? பைபிளில் இருக்கா? எஸ் 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 எஸ். எலிசாவும் வேலைக்காரனும் வந்துன்னே இருக்கிறாங்க. வந்துன்னு இருந்தால் வேலைக்காரன்ல நிஜமானே வெட்டுக்கிளி மாதிரி சத்துருக்கள் வருது, அங்கே பாருங்க பெரிய கூட்டம் அங்கே சுற்றி வருது அப்படிங்கிறான். எலிசா அப்படியே சிரிச்சுக்கிட்டார். உள்ளவே சிரிச்சிட்டில்ல, ஏப்பா இங்கே வா கூப்பிட்டு, ஆண்டவரை இவன் கண்களை திறந்துடணுன்னாரு. வேலைக்காரன் கண்ணு திறந்து பார்த்தா சொல்லுங்க, அங்கே வர்றதெல்லாம் சத்துருக்கள், பெரிய வட்டம் சத்துருக்கள் உடையது. என்னை சுற்றி இருக்கிற சின்ன வட்டம் அக்கினி ரதங்களும் குதிரைகளும். வேலைக்காரன் கண்ணை திறந்து பார்த்தா சுற்றி சுற்றி குதிரைகளும் அக்கினியும் மராத்தாரா அப்படியே சுற்றி வருது.
ஃபென்ஸு சொல்லுங்க, வேலி. நான் போகும்போது, என் கார் போகும்போது, எங்களுடைய வாகனங்கள் போகும்போது, என் பிள்ளைகள் போகும்போது, என் குடும்பம் போகும்போது, எனக்கே தெரியாமல் அக்கினி வேலி தேவனால் போடப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, அதை தாண்டி அவனும் வர முடியாது, நானும் போக முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஃபயர் ஃபென்ஸ் பிடிச்சிருக்கு? உங்களுக்கு இப்போது 10,000 ரூபா வேணுமா, அக்கினி வேலி வேணுமா? ஆப்பா, நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே சரி, ஆமேன்னு சொல்லுங்களேன். வேலி போட்டால் மற்றதெல்லாம் உள்ளே வந்துடும். உபாகமம் 9:3 படிங்க. டியூட்ரானமி 9:3. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாய் கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழ பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். இந்த அக்கினி அபிஷேகம் சத்துருக்களை விழ பண்ணி வெற்றியை கொடுக்கும். சொல்லுங்க சொல்லுங்க, வெற்றியின் அக்கினி, பாதுகாப்பின் அக்கினி. முன்னால சொன்னேன், இது வெற்றியின் அக்கினி. அனாயிண்டிங் வரும்போது விக்டரி ஓவர் டீமன்ஸ். ஆதியாகமம் 15:17 சொல்லுங்க, நான் 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 துண்டங்களின் நடுவே, மாம்ச மனிதர்கள் நடுவே வாசம் பண்ணினாலும் அக்கினி வந்து என்னையும் உலகத்தையும் பிரித்து விட்டது. நான் வேறு பிரிக்கப்பட்டவன். அக்கினி பிரிக்கும். ஃபயர் அனாயிண்டிங் சில பேரை விட்டு பிரிச்சிடும். அதையும் சொல்லிடுறேன், அழக்கூடாது. ஃபயர் வந்தது சும்மா அப்படி மாம்சத்தில் போராட்டம்னா பிசாசின் கிரியைகள் அதெல்லாம். ஃபயர் வரும்போது உங்களை தனக்குரியவர்களாய் கத்த பிரித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நீ சொல்லுங்க, ஃபயர், நெருப்பு, பரலோக அக்கினி என்னை வேறு பிரிக்கும், வேற ஆளாயிருவேன். ஆமென். இன்னும் கூட சொல்கிறேன், சில நேரம் கூட்டத்தோடு இருப்பீங்க, சில நேரம் தனியாக ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்கேயாவது போனீங்கன்னா கூட நீங்கள் மட்டும் அப்படியே இருப்பீங்க. ஏதோ சம்திங் எனக்குள்ளே நடக்குதுன்னு நீங்கள் சொல்வீங்க. உங்களை வேறு பிரிக்கிற தேவன். ஆமென். ஃபயர், கடைசி வேர்டு ரொம்ப முக்கியம். அக்கினி உங்கள் ஸ்கூலில், காலேஜில், உங்களுடைய பஸ்ஸில், நீங்கள் ட்ராவல் பண்ணுற இடத்துல, பிஸ்னஸில், எங்கே பண்ணுறதாலும் சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வேறு பிரித்து வேறு மனுஷனாய் மாற்றி பண்படுத்துவார். ஒரு மூத்த ஊழியக்கார், 80 வயசு, நாங்கள் கூடி ஜெபிப்போம். பெரிய ஊழியக்கார். அவருடைய டிவி ப்ரோக்ராமில் அவர் மட்டும் மாதத்துக்கு 7 லட்ச ரூபா செலவு பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். 7 lakhs அவருடைய டிவி ப்ரோக்ராம்ஸ்க்கு, சோஷியல் மீடியாவில் சேனல்ஸ்க்கே 7 லட்ச ரூபா செலவு பண்ணுவாங்க. நாங்கள் கூடி ஜெபிப்போம். அப்போ எந்த ரெவல்யூஷன் வந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுவார். நாங்கள் ஒரு 5 பேர், நாங்கள் தான் ஸ்ரீலங்காலாம் போனோம். நிறைய ஊழியத்துக்கு அவரே எங்களை கூப்பிட்டு போயிருக்காரு. பிரியமானவர்களே, ஒரு நாள் அப்போ என்கிட்ட 4 வீலர்லாம் கிடையாது, கார்லாம் கிடையாது. நான் ஒரு பஸ்ஸில் போயின்ட்டுருக்கேன். சைதாப்பேட்டையில் இருந்து அயனாவரத்துக்கு 23C அப்படின்னு ஒரு பஸ்ஸு போகும். அந்த பஸ்ஸில் நான் போயின்ட்டுருக்கேன். மத்தியானம் 1 மணி இருக்கும். பஸ்ஸு கொஞ்சம் காலியாக இருக்குது. கவனமாக கேளுங்களேன், காலியாக இருக்குது பஸ்ஸு, போயின்ட்டுருக்கு. திடீர்னு அவர் கால் பண்ணுறாரு. அப்போ என்கிட்ட ஆண்ட்ராய்டு கூட கிடையாது, சாதாரணமாக ஒரு ஃபோன் தான் வச்சுட்டுருக்கிறேன். தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு. சொல்லுங்கள் அங்கிள், நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுகிறேன், ஒரு ரெவலேஷன் வந்திருக்கு தம்பி, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். சொல்லுங்கள் அங்கிள். நான் பரவாயில்ல, பக்கத்தில் யார் இருக்கான்னாரு. அந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க அங்கிள், நான் பின்னால் சீட்டுக்கு முன்னால் சீட்டில் உட்காந்துருக்கிறேன், பின்னால் சீட்டு காலியாக தான் இருக்குது. உடனே அவர் என்ன சொன்னார்னா, இல்லை தம்பி, நான் ஜாம் பண்ணிருக்கும் போது ஒரு ஃபயரை பால் மாதிரி நான் பார்த்தேன்னாரு. நான் சொல்லியிருக்கேன் முதல்ல, பால் மாதிரி பார்த்தேன். அது ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஃபயர் ஆஃப் க்ளோரி, அதாவது அக்கினியின் மகிமையின் அக்கினி அப்படின்னு கர்த்தர் சொன்னார் தம்பி. இப்போ நான் எனக்கு தாங்கவே முடியல தம்பி, முதல்ல நான் உங்கள் மேலே த்ரோ பண்ணலான்னு பார்க்குறேன்னாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? பஸ்ஸு
இல்லை அங்கிள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இன்னும் 1/2 hour போய் ரீச் ஆகிடுவேன். பிறகு அங்கேருந்து பண்ணிங்கன்னா பரவாயில்ல, அங்கே எங்கன்னா சோஃபாவில் விழுந்து கிடப்பேன், கொஞ்சம் மரியாதையாக இருக்கும். பஸ்ஸில் விழுந்து போயிட்டோன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அங்கிள்னு சொல்லவே இல்லை நான். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், எதை வேணாலும் ஆண்டவர் எங்கே வேணாலும் பண்ணிடுவார். நீங்கள் கிச்சனில் இருந்தால் கூட ஃபயர் இறங்கும். திடீர்னு அனாயிட்டிங்க, அங்கிள் ஐ எம் ரெடி அப்படின்னு. அவர் அங்கே வந்து நாங்கள் அப்படி தான் பரிமாறிக்கொள்வோம். நைட்டு 11 மணிக்கு கூட ஃபோன் பண்ணி தம்பி டங்ஸில் பேசுங்க, 2 பேரும் டங்ஸில் பேசுவோம் கொஞ்சம் நேரம், அவ்வளோதான். ஜப்பெல்லாம் கிடையாது, கொஞ்சம் நேரம் டங்ஸில் பேசி முடிச்சிடுவோம். அவர் இறந்துட்டார். என்னதமாச்சு? ரிசீவ் ஃபயர் அப்படின்றார். ஐ ரிலீஸ் ஃபயர் பால்னாரு. நான் பஸ்ஸில் அப்படி உட்காந்து அப்படி சரிஞ்ச உடனே டங்ஸ் பேச மாராதி ஹா மாரா ஜூலாகா மாராதி ராகா பாலாதா ராபா பேசுகிறான். எல்லோரும் என்ன திரும்பி பார்க்குறாங்க, சவுண்டு கேட்குது. என்ன பார்த்துருப்பான்? ஒரு ஞானி பஸ்ஸில் ஏறி போகிறாருன்னா பார்த்துருப்பான். யாரோ ஒரு ஆள் அப்படி தானே, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. பேசுனேன். அவர் கடைசியாக சொன்னார், தம்பி இதுக்கு டிஸ்டன்ஸ் கிடையாது, இந்த ஃபயருக்கு நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஃபயருன்னு சொல்லுங்கள், அந்த பகுதியில் அது பற்றி எரியும்னு. சந்தோஷம். நம்ம தான் டெமோ பண்ணுறாளாச்சே, கேட்கறது இல்லை, செய்கிறது, செய்து பார்ப்பது, டெமான்ஸ்ட்ரேஷன், மேனிஃபெஸ்டேஷன். ஆமேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே துடிக்குது, ரொம்ப டிஸ்டன்ஸ்க்கு அடிக்கணும்னு. ஆமேன்னு சொல்லி யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ ஜோம் பண்ணேன். எங்கள் அக்கா அம்மா அங்கே இருந்தார், ஜோம் பண்ணேன். எல்லாருக்கும் அற்புதம் நடந்தது. கர்த்தர் எல்லாரையும் மாற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சாட்சியாக தான் சொல்கிறேன். எப்போவுமே நான் ஜோம் பண்ணால் ஏதாவது கொடுங்கன்னு இப்படி கையை நீட்டினா, இது வரைக்கும் ஆண்டவர் என் கையில் அக்கினி மட்டும்தான் தராரு. ஒரு 32 வருஷமாக நானும் போராடி பார்த்துட்டேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். மார்ஷல் வந்து ஆஸ்திரேலியாவில் படிச்சுன்னு அடிலைட்டில் படிச்சுன்னுக்கிறாரு. எங்கள் அக்கா மகன் காலேஜ் மூலமாக போயிருக்கிறாரு. சரி ஆஸ்திரேலியாவுக்கு அடிப்போன்னு சொல்லி, மார்ஷல் கெட் ரெடி, ஃபயர் வரப்போகுதுன்னு பார்த்து சோஃபா எங்கன்னா பக்கத்தில் நின்றுக்க அப்படின்னு அந்த ஃபயர் பாலில் ஒன்று அவர் அங்கே ரிசீவ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. அங்கே அவரை கர்த்தர் ஒரு 5 சபையில் பயன்படுத்தினார். சின்ன பையனை 5 சபையில் பயன்படுத்தினார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் என்ன பிரதர் சொல்லுங்களேன், இதெல்லாம் என்னதுன்னு கேளுங்க. என்ன நேச்சுரல் பீப்புளுக்கு புரியாது, சூப்பர் நேச்சுரல் பீப்புளுக்கு தான் புரியும். பொங்கல் வடக்காரர்களுக்கெல்லாம் இது புரியாது, இட்லி வடகரிகாரர்களுக்கெல்லாம் இது புரியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வந்துதான் போச்சான், பறந்தாங்களாம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் வீட்டில் போய் இன்றைக்கி எல்லாருக்கும் அந்த அபிஷேகம், வீட்டில் போயிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதோ ஃபயர் அப்படின்னு சொல்லணும். எல்லாம் அவுட்டு. வெளிநாட்டு கூட அடிக்கலாம். ஃபோனை போட்டு அடிச்சு விட்ருங்க. அதுக்கு மேலே உங்கள் ப்ராப்ளம் கிடையாது, அது அக்கினியின் ப்ராப்ளம். கர்த்தர் பார்த்துக்குவார். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று. ஒன்று ஃபயராக இருக்கணும், இல்லையா என்ன சொன்னார் ஆண்டவர்? ஒன்று அனலாக இருக்கணும், இல்லைன்னா குளிராக இருக்கணும். 2க்கு நடுவில் இருந்தால் என்ன ஆகும்? யார்? நானா? அவர். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ என்ன போய் சொல்கிற போகிறீங்க? அவர் என்ன பண்ணுவாராம்? வாமிட் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். அது வந்து அருவருப்பு. ஃபயராக இருக்கணும். சொல்லுங்கள். அல்லேலூயா. சத்துரு பிடிக்காத வார்த்தை தேவாக்கினி, தேவனுடைய அக்கினி, எழுப்புதலின் அக்கினி, பாதுகாக்கிற அக்கினி, வெற்றியின் அக்கினி. நீங்கள் அக்கினியாக மாறிடுங்க, ஒன்றும் கிட்ட வராது. ஆமென். ஒரு மனுஷனும் டச் பண்ண முடியாது, ஒரு பிசாசின் கிரியைகளும் டச் பண்ண முடியாது. இதான் நீங்கள். இது என்னது? சரி, நீங்கள் நான் என்னையும் சேர்த்துக்கலாம். இதான் நான் நீங்கள். இப்போ இதுக்குள்ளே அபிஷேகம் வேணும், அனாயிண்டிங் வேணும். இதுக்குள்ளே ஊற்றுனா நிரம்பாதா? நிரம்பிடும். எவ்வளோ நிரம்பும்? சத்தமாக இது பிடிக்கிற அளவுக்கு நிரம்பும். இப்போ கைத்தட்டு ரெடியா? ரெடியா? இதில் ஊற்றுற அளவுக்கு நிரம்புனா நிற்கும், அப்படியே நிற்கும். அவ்வளோதான். ஒரு 5 வரை நிரம்பும். இதே மூடிய நான் தூக்கி
கிணத்துக்குள்ளே போட்டேன். ஃபுல்லாக தண்ணி இருக்குது, இந்த மூடியே காணாமல் போயிடும். நான் சொல்லிட்டா அனாயிண்டிங் என்ன தெரியுமா? அவர் நிரப்புறதில்ல, நீங்கள் போய் விழுந்துடுறது. விளங்கிருச்சா? நீ இதை வச்சுட்டு ரிசீவ் 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 ஆண்டவரே கிவ் மீ கிவ் மீ கிவ் மீ ஓ லார்ட் கிவ் மீ ரிசீவ் ரிசீவ் ஆண்டவரே எனக்கு கொடுங்க நிரப்புங்க நீன்னா இதுதான் நிரம்பும். அபிஷேகம் அக்கினினா தெரியுமா? இது அப்படியே போய் தொபீர்னு அந்த ஃபயருக்குள்ளே விழுறது, அந்த அபிஷேகத்துக்குள்ளே விழுது. இது காணாமல் போயிடும். நீங்கள் அந்த இடத்துல காணாமல் போயிடுவீங்க, நீங்கள் இருக்க மாட்டீங்க, அவர் மட்டும்தான் இருப்பார். ஷத்ரக், மெஷக், ஆபெத் நேகோ 3 பேர் அப்படியே வளர்த்தினே வர்றாங்க. நெபுகாத் நேச்சார் போய் அப்படி எட்டி பார்த்தா 4வது நபர் சாயல் மனுஷகுமாரனுக்கு தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருந்தது. சொல்லுங்க. நெருப்பில் ஒருத்தர் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாரு. பைபிளில் தேவபுத்திரன்னுங்குது. நான் அவருக்கு வச்ச பேர், பர்சனலாக நான் வச்ச பேர் அக்கினி புத்திரன். என்னங்க சொல்லுங்க, அக்கினி புத்திரனோடு இருக்கிறவர்கள் எந்த அக்கினிலும் நடக்க பழகுவார்கள். தண்ணீர்களை கடக்கும்போது அது என்மேல் புரளாது, அக்கினியில் நடக்கும்போது நான் வேக மாட்டேன். சொல்லுங்க எல்லாரும், அக்கினியை சொல்லுங்க, அக்கினியை எந்த அக்கினினாலும் அழிக்கும். அந்த அக்கினியை சொல்லுங்க, இந்த அக்கினியை, எனக்குள் இருக்கிற அக்கினியை எந்த அக்கினினாலும் அழிக்க முடியாது. உலக அக்கினினால் அழிக்க முடியாது. ஆமென். இப்போ அவர் என்ன நிரப்ப போறதில்ல. எல்லாரும் சொல்லுங்க, இந்த மூடியை பார்த்துட்டே சொல்லுங்க, என்ன நிரப்ப போறதில்ல, நான் போய் அவருக்குள்ள விழ போறேன். என்ன பண்ணாலும் பண்ணிக்கிட்டோம். ஆமென். இப்போ ரிசீவ் கிடையாது, நீங்க அவருக்குள்ள ஜம்ப் பண்ணிடணும். ஒரு முறை சொல்லுங்க, ஃபயர் வந்தா ஸ்ப்ரெட் ஆகும், பரவும் பரவும், அக்கினி பரவும். வேற எதுக்குமே பரவுறதுக்கு பரவி போவதற்கு அதிகாரம் இல்லை. ஃபயருக்கு மட்டும்தான். ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரம், ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரம், அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள், வாலிப பையன்மார்களை நிறைய பேரை கூட்டுங்க. ஏன் சொல்லுங்க, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அந்நாட்களில் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். சொல்லுங்க, எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே, என் இருதயத்தை திறந்து கொடுக்கிற ஆண்டவரே. அப்புறம் டங்ஸ் நீங்கள் பேசும்போது அந்நிய பாஷை வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சற பாஷை வேற, கெஞ்சற பாஷை வேற, அக்கினி டச் பண்ணால் வர்ற பாஷை வேற. ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? இப்போ அர்பலதரோ சந்தரரபோ அல்ட்ரோட்ட மஹாஷலோரோபோ அப்படியே போவோம். கொஞ்சி பேசுவோம், கெஞ்சி பேசுவோம். அது வேற. எனக்கெல்லாம் இப்போ இருக்கிறதெல்லாம் பிடிக்கலங்க உண்மையிலேயே. எனக்கு அப்போ நான் அந்த மலை மேலே உருண்டுக்குன்னு, கடற்கரையில் உருண்டுன்னு, மணலில் சுற்றின்னு அது தாங்க பிடிச்சிருக்கு. அது வரமாட்டேங்குதுங்க. ஐயோ, அழதாங்க வருது அதை நினச்சா. அந்த காலங்கள் நினச்சா வெறும் அழ வருதுங்க. ஆமென். நான் வளர்ந்துட்டேன், இப்படி ஆகிட்டேன், அதெல்லாம் கிடையாதுங்க. அதுக்கு ஈடு எதுவுமே இல்லைங்க. பா, என்ன ரியல் ஃபயர் தெரியுமா? உன் பிரச்சனையெல்லாம் மறந்துடுங்க, இப்போ இருக்கிறத மறந்துடுங்க. அப்படியே கிளம்பி ஃபஸ்ட்டு அவரும் நீங்களை கைப்பிடிச்சிக்கல, அந்த இடத்துக்கு வாங்க. அக்கினி பத்தி எரியும். தேங்க்யூ லோ. அம்மா, சிஸ்டர், பிரதர் யாரும் சும்மா இருக்க கூடாது. எல்லா வாய்களை திறந்து எல்லாரும் தம்பி பிரியுங்க. தேங்க்யூ. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினியா இருக்கிறார். அவர் God is a God of consuming fire. ஆண்டவரே, நீர் பூமியின் மேல் அக்கினி போட வந்தீர். என் மீது போடும், என் குடும்பத்தின் மீது போடும், என் பிள்ளைகள் மீது போடும். ஓ பாதுகாக்கும் அக்கினியே, வெற்றி தரும் அக்கினியே,
சும்மா இருக்க கூடாது. நான் என்ன சொல்றேன்னு பார்க்க கூடாது, நீங்க என்ன சொல்றீங்க தான் முக்கியம். ஆமென். வெளிப்படுத்தும் அக்கினியே எனக்கு வெளிப்படுத்துங்க ஆவியானவரே. பரிசுத்தமாக்கும் அக்கினியே என்னை சுத்திகரியும், என் குடும்பத்தை சுத்திகரி. எழுப்புதலின் அக்கினியே இன்று இரவு அபிஷேகத்தை ஊற்றும். வழிநடத்தும் அக்கினியே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, என் வீட்டை சுற்றிலும் அக்கினி வேலி போடும் கர்த்தரே. வெற்றி கொடுக்கும் அக்கினியே, உடன்படிக்கையின் அக்கினியே, நீர் எனக்கு வேண்டும், நீர் மாத்திரம் போது. எல்லாரும் ஓப்பனியமா தேவமே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். வாய்களை திறந்து தேவாலயத்திலே தேவாக்கினி, தேவாலயத்திலே தேவாக்கினி. உங்க பேரு அக்கினி மனுஷி, அக்கினி மனிதன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அக்கினியானவர். உடன்படிக்கையின் அக்கினியே, துண்டங்கள் நடுவே கடந்து வந்த தேவாக்கினியே, உலகத்திலிருந்து என்னை வேறு பிரிக்கிற அக்கினியே, தேவாக்கினியே. சில பேருக்கு காலில் அக்கினி பிடிக்கும், சில பேருக்கு தலையில வந்து இறங்க, சில பேருக்கு காலில் நெருப்பு பத்தின மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இப்ப சில பேருக்கு தலையில அக்கினி, சில பேருக்கு உள்ளங்கையில அக்கினி, உள்ளங்கையில 2 கையில அக்கினி. சில பேருக்கு காது மடல் இருக்கு பாருங்க, காது மடல், இந்த காது இருக்கு பாருங்க, அந்த இடத்துல ஒரு அக்கினியை ஃபீல் பண்ணுவீங்க. சில பேருக்கு பின் கழுத்துல முதுகுல ஒரு அக்கினியை ஃபீல் பண்ணுவீங்க. எதுவா இருந்தாலும் சரி, என் ஆவியானவர் இன்றைக்கு உங்களை தொடுகிறார். வியாதிகள் மறைகிறது, கட்டிகள் கரைகிறது, ஒரு அற்புதங்கள் நடக்க போகிறது. ஆலயத்திற்குள்ளே அக்கினி ஜுவாலை பற்றி எரியோ. முச்செடியின் அக்கினியே, பெந்தகோஸ்தே அக்கினியே, கர்மேலின் அக்கினியே, இந்த மாலை நேரத்தில் எங்களை தொடுங்கப்பா. சோர்ந்து போனேன், இளைத்து போனேன், நொறுங்கி போனேன், பயந்து போனேன், பயந்து போனேன். இரவெல்லாம் தூக்கத்தை தொலைத்து போனேன், நிம்மதி இழந்தேன், சந்தோஷத்தை இழந்தேன், பலனற்று போனேன். வாழ முடியுமா? திரும்பவும் நிற்க முடியுமா? தவித்து நிற்கிறேன். உங்க அக்கினி எனக்கு போதும் ஆண்டவரே. மாற்றுபவரே, மாறாதவரே, மகிமையின் மன்னனே, அப்பா அப்பா என்ன நிரப்புங்கம்பான்றதை விட நான் வந்து அக்கினி அபிஷேகத்துக்குள்ள நான் வந்து விழுந்துடுறேன்ப்பா, நான் வந்து விழுந்துடுறேன்ப்பா, நான் வந்து உங்க அக்கினி அபிஷேகத்துக்குள்ள நான் முழுசா வந்து தலை முதல் கால் வரை, தலை முதல் கால் வரை நான் வந்து விழுகிறேன். என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. சாஷ்டாங்கமாய் அவரபோர மரகமரதோச லிபர ஹசோரசே மருதர ஹசனேரசே அமகரதோராசே லேகரமலதோரோசே மரகமரகமரதோ
ஹalleluya. நான் ஒரு 3 முறை ஃபயர் அப்படிங்கிறேன், ஒரு 3 முறை ஃபயருங்கிறேன். நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷை பேசி, அந்நிய பாஷை வரம் பெறலன்னா நன்றி சொல்லி கையை தட்டி விடுதலையோட ஒரு 5 நிமிஷம் நீங்க நெருப்பு பரலோக அக்கினிக்குள்ள தொலைக்கணும். உங்க அருகில வந்து எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணுவோம். அநேகர் ஒரு வேளை இருக்கிற இடத்தை விட்டு நிற்க முடியாமல் தேவ வல்லமையினால் நிரப்பப்படக்கூடும். கவலைப்பட தேவையில்லை. ஓ மரமரமதரோ, கையை கட்டாதீங்க, கையை கட்டாதமா, யாரும் கையை கட்டாத, கையை கட்டாத, கையை கட்டாத, கையை தட்ட வேண்டிய நேரம் இது. லூஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எல்லார கரங்களை அப்பா, என்னை அழை வைத்த சாத்தானை, வாழ்க்கையை சீரழித்த சாத்தானை, நிம்மதியை இழக்க வைத்த பிசாசு, விரட்டுறதற்கு என வழி தெரியலப்பா. பட்சிக்கிற அக்கினியே நன்றி நன்றி இயேசு ராஜா.